டாப்சலி பகுதியில் கோழிக்கமுத்தி என்னும் இடத்துல வாழும் மலைவாழ் மக்கள் குடிக்க நீர் கிடையாது, குடிக்கிறக்கே நீர் கிடையாது, அவர்களுக்கு மின்வசதி கிடையாது. பொன்னாளம்மன் ஜோலை என்று ஒன்று திருமூர்த்தி அணைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஊருக்கு போவதற்கு வழி கிடையாது. மழை காலம் இருந்தால் அந்த ஊர்ல இருந்து யாரும் வெளியே வர முடியாது. அதுக்கு பாலம் கட்ட வேண்டும். மலைவாழ் மக்களுக்கு அணையோரத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க அணையே இருக்குது, ஆனா அது குடிக்கிற தண்ணி இல்லை. சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல ஒரு விடையோட சொல்லுவாங்க, கிணத்து நிறைய தண்ணி கிடைக்குது, குடிக்க முடியலைம்பாங்க. அதுக்கு தேங்காயில தண்ணி இருக்குது உடனே. அது மாதிரி அணைக்கு பக்கத்திலேயே குடியிருக்காங்க, தண்ணி இல்ல. இப்படி அங்கிருந்து பள்ளிக்கூடம் வர்றதுக்கு அவங்க 7 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 7 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. இது 21ஆம் நூற்றாண்டுல. இதையெல்லாம் குறிப்பிடுறது இருக்குன்னு சொன்னால், கொங்கு நாட்டு பகுதியிலே வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் திட்டங்களையும் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதற்காக இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். ஆகவேதான் கொங்கு நாட்டு மக்கள் கொங்கு நாட்டினுடைய அடிப்படை வசதிகளையும் அடிப்படை கிடப்பிலே கிடக்க திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாமளே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாள் 30 ஆண்டு கால கனவு இப்பொழுது நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தலிலே 12 தொகுதிகளே போட்டியிடுகின்றோம், 12 தொகுதிகளே போட்டியிடுகின்றோம். நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நம்மளுடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே செல்வது உறுதியாகிவிட்டது. அது மட்டுமல்ல, இன்னும் வெகு விரைவிலே தமிழகத்தினுடைய சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. தமிழகத்தினுடைய சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகிறது. தமிழகத்தினுடைய சட்டமன்ற எலெக்ஷனிலே, சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை குறைந்தது 50 இடங்களிலே வெற்றி பெறும். இப்பொழுது ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிக்கு 92 பேர் தான் இருக்காங்க. அதே வேறொரு கட்சியில சப்போர்ட்ல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிக்கு 62 பேர் தான் இருக்காங்க. இப்படி கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை 50 தொகுதிகளிலே கொங்கு நாட்டிலே வெற்றி பெற்றால், கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை இல்லாமல் அவங்க ஆட்சி அமைக்கவே முடியாது, எந்த விதத்திலும் முடியாது. 50 வெற்றி பெற்றால் நம்மளுடைய உதவி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஆட்சி அமைக்கிறதா இருந்தா அதிமுக திமுக கூட்டு போட்டா அமைக்கலாம். அவங்க 2 பேரும் கூட்டு போட்டு அமைச்சுக்கலாம். அது மூலம் நடந்துட மாட்டிருக்கு போற போக்க பார்த்தா. ஏன்னா போன வார வரையிலும்